எந்த விஷயத்துக்கும் உடனே ரியாக்ட் பண்ணாதீங்க. அதாவது எந்த பிரச்சனையாக இருந்தாலும் உடனே ஒரு தீர்வு காணணும், முடிவு எடுக்கணும்னு சொல்லி யோசிக்காதீங்க. அந்த மாதிரி முடிவு எடுக்க, ஏன்னா அது ஒரு பிரச்சனை ஆகும்போது உங்களுடைய மனசு படபடப்பாக இருக்கும், ஒரு கொந்தளிப்பு நிலையில் இருக்கும், அமைதியாக இருக்காது. அப்போ நீ எடுக்கக்கூடிய முடிவு பெரும்பாலும் தவறாகவே இருக்கும். அதனால எந்த பிரச்சனை வந்தாலும் சரிதான், உடனே முடிவு எடுக்கணும்னு நினைக்காம கொஞ்சம் அமைதியாக இருங்க. ஏதோ ஒரு நெகட்டிவாக இப்போ ஒரு ஆஃபீஸில் நீங்கள் ஒர்க் பண்ணுறீங்க, உங்களை பற்றி நெகட்டிவாக ஒரு கமெண்ட் வருது, இது ஒர்க் சரியில்லை அப்படி ஏதோ விஷயங்கள் வருதுன்னு வச்சுக்கோங்க. உடனே உங்களுக்கு என்ன தோணும் தெரியுமா? அவர் பொருள் கொடுத்துருப்பாரோ, என்னைக்கோ ஒரு நாள் உங்களுக்கும் அவருக்குள்ள ஏதோ பிரச்சனை ஓடிட்டு இருக்கும், அவர் பொருள் கொடுத்துருப்பாரோ, இல்லை இவர் செஞ்சிருப்பாரோ அப்படி மனசு உடனே குழம்ப ஆரம்பிக்கும், அதை பற்றி யோசிக்கும். உடனே அவர் சண்டை இப்போ கூட தோணும். இதே மாதிரி நம்ம ஒவ்வொருத்தருக்கிட்டே சண்டை போட்டு இருந்தோம்னா ஆஃபீஸில் நிறைய பேர் நம்ம பகைக்கிற சூழ்நிலை தான் உண்டாகும். நம்ம வீடு இருக்கிற நேரம் போக பாக்கி நேரம் மேக்ஸிமம் ஆஃபீஸ் தான் இருப்போம். அதை நம்ம மனசில் வச்சுக்கோங்க. இப்படி ஒவ்வொருத்தரையாக பகைச்சிட்டே போனால் நஷ்டம் நமக்காகத்தான் இருக்கும், பெரும்பாலும் நஷ்டம் அவங்களுக்கு இருக்காது, நமக்காகத்தான் இருக்கும். எந்த விஷயத்தையும் உடனே ரியாக்ட் பண்ணாங்க. இப்போ அந்த நெகட்டிவான விஷயம் வருது, மற்றவங்கெல்லாம் உடனே 2 மணி நேரம் முக்கியமானது, நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னு கவனிச்சே இருப்பாங்க. இந்த நெகட்டிவ் பற்றி வேறு என்ன சொல்ல போகிறாரு, இல்லாட்டி என்ன முடிவு எடுக்க போகிறாரு, ரெண்டையும் கவனிச்சே இருப்பாங்க. நீங்கள் எதையுமே செய்யாதீங்க. அந்த விஷயத்துக்கும் உங்களுக்கும் எந்த சம்மந்தமே இல்லாத மாதிரி கடந்து போயிட்டே இருங்க. தற்காப்பு நடவடிக்கை எடுக்க வேண்டாம், எனக்கு தப்பு ஏமால் இல்லை அப்படி உங்களுக்கு தற்காக்கலாம் வேண்டாம். அதுக்கும் உங்களுக்கு சம்மந்தம் இல்லாத மாதிரி நீங்கள் அமைதியாக போக, மற்றவங்க யோசிக்க ஆரம்பிப்பாங்க, என்ன அமைதியாக போயிட்டே இருக்கிறான். உங்கள்கிட்ட வந்து யாராவது கேட்பாங்க, கேட்டு உங்கள்கிட்ட ஒரு பச்சாவத்துக்காண்டி அப்படி ஆயிடுச்சாமே, நீங்கள் அதை பற்றி எதுவுமே சொல்லாதீங்க. முடிஞ்ச புண்ணையோட கொஞ்சம் கேளுங்க. உங்களால் முடியலையா, இதை பற்றி நம்ம பேச வேணாம்னு நினைக்கிறேன், டீசெண்டாக சொல்லி விட்டுங்க. இதை மாதிரி கொஞ்சம் பொறுமையாக இருந்து பாருங்க, வாழ்க்கை நிச்சயமாக சிறப்பாக இருக்கும்.